உண்மையாக சொல்லணுமா பொய் சொல்லணுமா? நான் பொய்யே சொல்கிறேன். படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. ப்ரோ எல்லாமே அல்டிமேட்டு ப்ரோ. எல்லாமே பறக்குது ப்ரோ. சூப்பராக விசில்லாம் ப்ரோ. எல்லாமே சூப்பர் ப்ரோ. என்ன சொல்கிறது, எல்லாமே சூப்பர் தான் ப்ரோ. நான் உக்காந்துக்கிறேன் ப்ரோ. 2.5 hour உக்காந்துக்கிறேன் சரிங்களா. நான் ஒன்று படம் பார்க்குறேன், எனக்கு வேறு தூக்கமாக வருது வேறு. சரி நானும் ஃபோன் யூஸ் பண்ணேன், நானும் பார்க்கக்கூடாதுன்னு பார்த்துன்னுக்கிறேன். படம் சூப்பர் தான் ப்ரோ. கண்ணு ஆனால் செம்ம சூப்பர் ப்ரோ. படம்னா இது சொல்ல முடியாது ப்ரோ. நான் சாங்கே பார்க்கல ப்ரோ, படத்தை மட்டும்தான் ப்ரோ பார்த்துன்னுக்கிறேன். முக்கியமான சாங்கு நான் பார்க்கல ப்ரோ. அங்கே இருக்க ஆள் தான் ப்ரோ பார்த்துன்னுக்கிறேன் நான். மிஸ்டர் மிஸ்ஸஸ் படத்துக்கு வந்தேன் ப்ரோ. படம்லாம் செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. ஜாலியாக இருந்துச்சு. சாங்ஸ்லாம் ஓகே ப்ரோ, சூப்பராக தான் இருந்துச்சு. ஆனால் நான் பசங்க கூட வந்தால் கொஞ்சம் ஜாலியாக ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலியாக வந்தோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணலாம் ப்ரோ. கொஞ்சம் என்ஜாய் பண்ண முடியாது, பசங்க கூட வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஜாலியாக. செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. ப்ரோ படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் காமெடி கம்மியாக தான் போச்சு. செகண்ட் ஹாஃப்லாம் ஃபுல்லாக நான் சிரிச்சுட்டு தான் இருந்தேன் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, அவரெல்லாம் வேறு லெவல் ப்ரோ. அவரெல்லாம் கடைசியில் சென்டிமெண்ட்டெல்லாம் கொண்டு வர சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அதெல்லாம் ஆமாம்மா செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. அது கேரக்டர் ஆஃப் சீட் வேறு லெவல் ப்ரோ. அவரெல்லாம் வச்சு ஃபோன் பண்ணி வச்சுருக்காங்க ப்ரோ. செம காமெடியாக இருந்துச்சு அதெல்லாம். அந்த சீன்லாம் ரொம்ப காமெடியாக இருந்துச்சு ப்ரோ. அந்த சீன்லாம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அந்த லைட் ஆஃப் பண்ணுற சீன் தான் வெறித்தனமாக இருந்துச்சு. பசங்க கூட வந்தால் ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் ப்ரோ, ஜாலியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தால் கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலியாக வந்தால் கொஞ்சம் அவ்வளோவா செட் ஆகுது ப்ரோ. ஓகே ஓகே. அதான் விஜயகுமாரி அவங்க பொண்ணு வனிதா போல்டான லேடி தான் நான் சொல்லுவேன். பெண் இயக்குனரில் நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் தன்னுடைய சொந்த பணத்தை இவ்வளோ எப்படி சம்பாரிச்சா ஏதாவது சம்பாரிச்சா அந்த கதைக்கு நான் வரமாட்டேன். ஏதோ சம்பாரிச்சாங்க, தயாரிப்பு டைரக்ஷன் பண்ணி எடுத்துக்கிறாங்க. நம்ம அவங்க எடுத்தது தப்பாக இருப்பான்னு சொல்ல, ஆனால் உண்மை சம்பவம் தான் எடுத்துக்கிறாங்க. ஒரு கணவன் மனைவிக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங், அதுதான். 45 வயசு இருக்கலாம், 55 வயசு இருக்கலாம், 70 வயசு இருக்கலாம். ஆனால் கணவன் மனைவிகளுக்கு கூட என்ன வயசு இருக்கணும்? இல்லற வாழ்க்கை இருக்கணும். ஒரு ஆம்பளைக்கு ஆட தெரினா ஆட கற்றுக்குவான், சமைக்க தெரிஞ்சாலும் கற்றுக்குவான். ஆனால் நல்ல ஆம்பளைன்னு வேணும்ல. அதனால அது யாராக இருந்தாலும், நானாக இருந்தாலும் நீயா இருந்தாலையா, நல்ல ஆம்பளைக்கு தானே ஒரு பெண்ணுக்கு ஒரு அடையாளம். இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, குழந்தை இல்லைன்னா மலடின்னு சொல்லுவாங்க. இது உண்மை. அது கிராமப்புறமாக இருந்தாலும் நகர்ப்புறம். ஒரு பெண்ணுக்கு குழந்தை இல்லைன்னா என்னதான் கொஞ்சம் மலடி தான் பட்டம் கட்டுவாங்க. உண்மையிலே அந்த ஸ்டோரியை கரெக்டாக கொண்டு போயிருக்கிறாங்க. அது உண்மை சம்பவமாக பக்காவாக இருக்குது. உண்மையிலே மேடத்துக்கு ரொம்ப நன்றி. படம் ஓடுதே இல்லை, வருத்தப்படாதீங்க மேடம். படம் உங்களோட ஸ்டோரி தான். ஒரு தாய் தகப்பனுக்கு என்ன நீங்கள் அன்பு காட்டுறீங்க, உங்கள் கணவனுக்கு என்ன அன்பு காட்டுறீங்க, அதுதான். ஆனால் இளையராஜா சார் சோனி ரைட்ஸுக்கிட்ட இருந்து எப்படி தான் வாங்கினாலும் தெரியல, என்னன்னு தெரியல. ஸ்லைடில் தெரிஞ்சுக்கினேன். இளையராஜா ஸ்டில்லு, ரஜினிகாந்த் ஸ்டில்லாம் ஃபேமிலியும் சொல்ல. குடும்பம் எங்க கணவன் மணினவே ஃபேமிலி தானேப்பா. என்னப்பா நீ அவங்க வரைக்கும் தனியாக நடிச்சுக்கிறாங்க. ஒரு கணவன் ஹஸ்பண்டுக்குள்ளே என்ன ஈகுபாடு, என்ன லிங்க் இருக்குது தான் நடிச்சுக்கிறாங்க. படம் எல்லோரும் பார்க்கலாம் தான். மிஸ்டர் மிஸ்ஸஸ் பாருங்க. படம் ஓகே தான் ப்ரோ. அந்த 18+ மூவி, ஏ சர்டிஃபிகேட் மூவி தான் அது. அது எல்லாருக்கும் இருக்க வேண்டிய டவுட் தான் ப்ரோ. நான் பேபின்றது எல்லாருக்கும் கொஞ்சம் ஒரு இது மாதிரி. அது கொஞ்சம் டிலேடு ப்ரெக்னன்சி எப்படி தெளிவாக காட்டணும்னு சொல்லி. ஏன்னா இது மோஸ்ட்லி அந்த ஃபேமிலிஸ் கொஞ்சம் கன்வே ஆகும். நாங்கள் யூத்ஸ்னால கொஞ்சம் ஃபன்னு அந்த ரிலேட்டடாகவே போயிடுச்சு. கொஞ்சம் 18+ ஜோக்ஸு அந்த மாதிரி எடுத்துன்னு போயிருந்தாங்க. அது எல்லாமே ஓகேவாக தான் இருந்தது. ரொம்ப மொக்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வனிதா மேமு, ஜோகே மேம், ப்ரொடியூசர் அவங்களாம் ட்ரை பண்ணியிருந்தாங்க. ராபர்ட் மாஸ்டரும் அவர் முடிஞ்ச பெஸ்ட்டு கொடுத்துருந்தாரு. புரியல ப்ரோ. சாங்ஸ்லாம் நல்லா தான் ப்ரோ இருந்தது. சாங்ஸு எப்படி சொல்கிறது, ரொம்ப போரிங்காக போகிற மாதிரி இல்லை. ரிலிக்ஸ் ஓரளவு கேட்க நல்லா இருக்குது. ஸ்டெப்ஸு அந்த அவங்க ஏஜுக்கு என்ன போட முடியுமோ அவங்க போட்டிருந்தாங்க. சில 18+ சாங்ஸும் இருந்தது. அதுதான் ப்ரோ, அந்த சாங் தான் ப்ரோ தேட்டரில் விசில்லாம் பார்த்துச்சு. கொஞ்சம் நல்லா தான் ப்ரோ இருந்தது. அந்த ஓல்டு சாங்கை வச்சு போட்டிருந்தாங்க. கொஞ்சம் ஒரு அன்எக்ஸ்பெக்டடான டைமில் அந்த மாதிரி ஒரு சாங் வந்தது கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது. நல்லா ட்ரெண்டாக தான் இருந்தது. ஓகே ப்ரோ. படம் வில்லன்னு சொல்ல முடியாது ப்ரோ. கொஞ்சம் ஒரு மிஸ்கம்யூனிகேஷனால் அவங்களே பிரிஞ்சுப்பாங்க. என்ன ஒன்று, அவங்க லவ் என்ன தான் ஏஜ் ஆயிருந்தாலும் 2 பேரும் வச்சிருந்த அந்த கான்ஃபிடென்ஸ்னால திரும்பி சேர்ற மாதிரி காமிச்சிருந்தாங்க ப்ரோ.
ஆமாம் ப்ரோ. இன்னொன்றும் என்ன சொல்லியிருந்தாலும் அந்த ஒரு சுச்சுவேஷனில் அவங்க வந்து தெளிவாக நம்பினாங்க ப்ரோ. ஸோ அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தாலே போதும் ப்ரோ. என்ன ஒரு சின்ன ஒரு மெசேஜ் சொல்லியிருந்தாங்கன்னா உட்காந்து பேசினா எல்லாமே சரியாயிடும். அது மெசேஜ் தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச மெசேஜ் தான் கொஞ்சம் ஒரு மூவியாக கன்வெர்ட் பண்ணியிருந்தாங்க. ஷக்கிலா மேடம் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து அந்த சிடபிள்யூசிலேருந்து அந்த மாம் கேரக்டரு அந்த மாதிரி எல்லாருக்கும் கொடுத்துருந்தாங்க. இதுலேயும் கொஞ்சம் ட்ரெண்டிங்கான ஒரு மாம் இருந்தால் எப்படி இருக்கும், இப்போது 2K ட்ரெண்டில் அந்த மாதிரி இருந்தால். அந்த ஆர்த்தியோ அவங்களும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க, அவங்களும் குறை இல்லை. கொஞ்சம் அவங்க ஏஜுக்கு அவங்க ஃபேட்டாக இருப்பாங்க, அதுக்கு எப்படி அவங்களால பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ, அதில் என்ன ஜோக் பண்ண முடியுமோ பண்ணி அதில் ஓரளவு ஸ்மூத்தாக மூவ் பண்ணிட்டாங்க படத்தை. ஓகே ப்ரோ. அது ஒரு ஃபன் ரிலேட்டட் கான்செப்ட் தான் ப்ரோ. மோஸ்ட்லி எல்லாருக்கும் சாப்பிட்றதுனா இதுதான். அசுரம் ஃபேட்டாக இருக்கிறதுனால அது ஒரு ஃபன் ரிலேட்டடாக அப்படியே எடுத்துன்னு போயிட்டாங்க. அதுவும் அவங்களுக்கு ஓகே தான். அவங்களும் சப்போர்ட்டிவாக பண்ணி நான் இது மாதிரிலாம் நடிக்க மாட்டேன், அந்த மாதிரி எதுவும் சொல்லாமல் எப்படி கொடுத்தாலும் நான் நடிப்பேன் ஓகேன்னு சொல்லி அவங்க அந்த ஏஜ்லேயும் நடிக்க வராங்க. ஸோ அது எல்லாத்தையும் இது பண்ணணும். மோஸ்ட்லி அந்த ஜோவிகா மேம் தான் ப்ரோ, ப்ரொடியூசர் நல்லா பண்ணியிருந்தாங்க சொல்லி போட்டுருந்தது. ஸோ எனக்கு ரீசனாக செஞ்சு சரி ஓகே ப்ரோ. மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ப்ரோ நல்லா தான் ப்ரோ இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்லேருந்து ஓரளவுக்கு நல்லா எமோஷ்னலாக வரும். புரியல ப்ரோ? இல்லை சென்னையிலன்னு இல்லை, வேற ஒரு ஸ்டேட்டில் தான், ஹைதராபாத்தில் காட்டுற மாதிரி காட்டுறாங்க. ஆமாம் அவர்தெல்லாம் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. அவர் வந்து திடீர்னு ஒரு மாதிரி எமோஷ்னலாக வர்றாரு, திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வர்றாரு, வித்தியாசமாக மாற்றி வர்றாரு. ஏதோ மல்டி பர்சனாலிட்டி மாதிரி இருந்துச்சு ப்ரோ. அவர் பார்க்க சொல்ல அவ்வளோலாம் இல்லை ப்ரோ. காமெடிலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு தான் ப்ரோ. வில்லனா அந்த ஒருத்தருக்குள்ளமாக ஒருத்தர் இருந்தார் ப்ரோ, அவர் பேர் அவர் தான் ப்ரோ. பயங்கரமான வேலை, வீடியோ எல்லாத்து பயங்கரமாக எடிட்லாம் பண்ணி பக்கா வேலை பார்த்துட்டாரு. ஆமாம் ப்ரோ. அதில் ஒருத்தர் வந்தார் ப்ரோ, இந்த ஷக்கீலா ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு வேட்டி கட்டின்னு ஜாலியாக சுற்றிட்டே இருந்தார் அவங்க பின்னாடியே. பயங்கரமாக பார்த்தாரு ப்ரோ. ஓ எல்லாருமே பார்த்தாங்க ப்ரோ, நான் மட்டும் புரியல. எல்லாமே ப்ரோ, எல்லாருமே தான் ப்ரோ அவங்கள பார்த்தாங்க. அவர் மட்டும் எங்கே ப்ரோ பார்த்தாரு? தேட்டரில் எல்லாருமே பார்த்துட்டாங்க ப்ரோ. அப்படியா? வேலைக்கு அவங்க வந்து ஷக்கீலாவுக்கு வந்து டூப் போடுற மாதிரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு போனாங்க. எப்படி அவர் வந்து பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃபும் ஷக்கீலா மாதிரியே தான் இருக்கணும், தீவிர ரசிகர் போல ப்ரோ. அவர் காமெடி ஓகே ப்ரோ, நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியாக வந்து ஒரு 18+ மேலே இருந்தால் ஃபேமிலியாக வந்து பார்த்துக்கலாம் எல்லோரும். போதக்கண்ணு ப்ரோ நல்லா இருந்துச்சு. போதக்கண்ணு ப்ரோ இல்லை ப்ரோ. என்ன படம்னா மிஸ்டர்ஸ் அண்ட் மிஸ்ஸஸ். படம் நல்லா இருந்துச்சு. ஓகே, படம் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா காமெடியாக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் நல்லா எமோஷ்னலாக நல்லா பார்த்தேன். அதுக்கு நல்லா காமெடியாக இருந்துச்சு ப்ரோ. ஆமாம் துரோகம் பண்ணிடுவார். ஆமாம் அது இருந்தால் இவன மாதிரி தான். அந்த துரோகம் பார்த்தேன். ஒன் சைடு லவ் எல்லாமே ஓரளவு ஓகே தான். நல்லா காமெடியாக வந்து என்ஜாய் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஹீரோயினோட பொண்ணு நடிச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அவன் அதுக்கு தான் ஆசைப்பட்றான். புரியல? ஆமாம் அவங்களோட பழைய காலத்து போர்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து ஒரு மாதிரி அவங்க வர மூமெண்ட்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. எல்லாமே ஓகே, பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். ஃபேமிலியாக வந்து பார்க்க முடியுமான்னு தெரில, பட் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணலாம், காமெடியாக இருக்கும், அவ்வளோதான். தேங்க்யூ. ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் அது மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் வந்தோண்ணா. நாங்கள் ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்தோம், பட் பரவாயில்ல, நாங்கள் ஏதோ நல்லா இருக்க தான் வந்தோம். பரவாயில்ல, படம் நல்லா இருக்குண்ணா. ஒன்ஸ் மாதிரி பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்கலாம். நிறையா கொஞ்சம் சீன்ஸ்லாம் கொஞ்சம் இருந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். பசங்களோட வேணால் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும், நல்லா ஒரு ஃபன்னாக போகும். அது அவங்களோட விருப்பம் தானே எல்லாமே. அது நல்லா பண்ணியிருக்காங்க, நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஓகே நல்லாயிருக்கும். ஆமாண்ணா, அப்புறம் எல்லாத்துக்கும் ஃபேமிலின்னு ஒன்று இருக்குல்ல, ஃபேமிலி இம்பார்ட்டன்ட் இல்லை. அவங்க வந்து அவங்களோட இதுவாக எவ்வளோ சொல்கிறது, அவங்களோட ஒய்ஃபுக்காக பார்த்தாங்க. அவங்களுக்கு அந்த விஷயம் தெரியாதுல்ல, தெரிஞ்சவொடனே அவங்க அதை அப்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கல்ல, அவ்வளோ. படம் நல்லா இருக்கு. புரியல, என்ன சொன்னீங்க? மிஸ்டர்ஸ் அண்ட் மிஸ்ஸஸ் படம் நல்லா இருக்கு ப்ரோ. சாங்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. வில்லன்ஸ் அதே தான் இல்லை, ஆனால் அதுபடி பார்த்தோன்னா ஃபேமிலி அந்த வேற கஷ்டம் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த 40 வயசில் குழந்தை போகிறதுக்கு
அதுதான் அவர் இன்னும் கொஞ்சம் கண்டென்ட் வந்திருந்தா கொஞ்சம் இன்னும் நல்லா இருந்திருக்கும் படம். அவரோட எஃபர்ட் அதில் இல்லை. காமெடி எல்லாம் ஜாலியாக இருக்குது. ஆனால் அப்படின்னா ஃபேமிலியோடு வந்து பார்க்க முடியாது, தனியாக பசங்களோட வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் பார்க்கலாம். ப்ரோ மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் படத்துக்கு வந்தேன். ஆனால் நல்லா இருந்துச்சு படம். நான் சுமாராக தான் இருக்கும்னு நினச்சேன். பட்டு பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். பட்டு ஃபேமிலிலாம் வேணாம் ப்ரோ. ஓரளவுக்கு அது சின்ன பசங்க மட்டும் கொண்டு வந்துடுறாங்க. ஏன்னா ரொம்ப இது வல்காராக சீன்ஸ்லாம் இருக்குது நிறையா. ஆனால் படம் மிச்சப்படி புரியல. ஐட்டம் சாங்க ஆமாம் ப்ரோ. அது கொஞ்சம் காமெடியாக தான் இருந்துச்சு ப்ரோ. ரொம்பலாம் இல்லை. ஆனால் அதில் ஒரு சாங் நல்லா இருந்துச்சு ப்ரோ. இது உதித் நாராயணன் ஒரு பாடியிருப்பார், சூப்பராக இருந்துச்சு அந்த சாங் வாய்ஸ். அது நல்லா இருந்துச்சு ப்ரோ. ப்ரோ அது காமெடியாக இருந்துச்சு ப்ரோ, வில்ல மாரி இல்லை ப்ரோ. ஜாலியாக அதான் ஃப்ரெண்டாக இருந்து பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் படம் நல்லா தான் இருந்துச்சு. அவரோட கேரக்டரும் சூப்பராக தான் இருந்துச்சு ப்ரோ. வேறுபடி காமெடி நல்லா செட் ஆகிடுச்சு ப்ரோ. பசங்களோட கும்பலாக வந்தால் ஜாலியாக ஃபன்னாக பார்த்துட்டு போயின்னு இருக்கலாம். அதுவும் நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு படம். பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ப்ரோ. ஓகே ப்ரோ, நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் சீன் அப்படியே போனால் செகண்ட் ஹாஃப் ஓரளவு பார்க்குற மாதிரி நல்லா இருக்குது. ஆமாம், ரொம்ப கிளாமராக ரொம்ப இதுவாக போயிட்டு இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் கருத்து சொல்கிற மாதிரி நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஓகே ப்ரோ, கேட்கலாம். ஓகே, நல்லா இருக்குது. அந்த பழைய பாட்டு போட்டாங்கல்ல, அது நல்லா இருந்துச்சு. பாட்டு ஓகே, பட் அது ரொம்ப கிளாமராக அது ஓரளவு நல்லா இல்லை. சாங் கேட்க நல்லா இருந்துச்சு. ஓகே ப்ரோ, வில்லன்றதோட அவர் கொஞ்சம் காமெடி பண்ணிட்டு நல்லா பண்ணார் ப்ரோ. வில்லன் அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் ஓகே பண்ணா இருந்துச்சு ப்ரோ. நல்லா பண்ணியிருந்தார் அவர். ஃபேமிலியோடு இருந்தோம், ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் நல்லா பார்க்கலாம் ப்ரோ. என்ஜாய் பண்ணேன் ப்ரோ. அந்த 3 hours. ஓகே, தேங்க்யூ.